அடர்ந்த காட்டுக்குள் காட்சி தரும் ஒரு அதிசயக் கடவுள். மந்திர தந்திரங்களை வென்று அருள் மட்டுமே வழங்கும் அன்னை கடவுள் இவர். கேரளத்தில் உள்ள வண்ணாங்காடு என்ற இடத்திலிருந்து பொதி மாடுகளை இந்த வழியாக மைசூருக்கு ஓட்டிச் செல்லுகிற போது அவர்களுக்கு துணையாக வந்த கடவுள்தான் இந்த பெண் தெய்வம். குமரியிலே காட்சி தருகிற இந்த தெய்வம் திம்பம் மலையின் அடிவாரத்திலே காட்சி தருகிறது. இந்த மலைகள் சூழ்ந்த இயற்கையின் மடியில் காட்சி தரும் இந்த அன்னை புத்திர பாக்கியம் தருவதிலே, குழந்தை செல்வம் தருவதிலே மிகச்சிறந்த கடவுளாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். இங்கே வருகிற பக்தர்கள் 3 மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வருகிறார்கள். ஈரோட்டிலிருந்து மைசூர் நோக்கி செல்லுகிற போது சத்தியமங்கலத்திலிருந்து 14வது கிலோமீட்டரிலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இதுதான் பண்ணாரி அம்மன் திருக்கோயில். சக்தி வாய்ந்த அம்மனாக காட்சி தருகிற இந்த அம்மன் கேரளம், கர்நாடகம், தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து செல்வதால், இங்கே குண்டத்திருவிழா மிகச்சிறப்பாக நடப்பதால் இங்கே வருகிற கூட்டம் கணக்கில் அடங்காது. அதுவும் பூ மிதிக்கிற அந்த குண்டத்திருவிழா நடைபெறுகிற போது அந்த அக்கினியில் இறங்குவதற்காக பக்தர்கள் பல மாதங்கள் விரதமிருந்து இந்த குண்ட பகுதியிலே இறங்குவதற்காக பல நாட்கள் வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருக்கோயிலிலே வந்து குண்டம் மிதித்து தங்களுடைய நேர்த்திக் கடனை நிறைவு செய்து கொள்கிறார்கள். குழந்தை வரம் தரும் அற்புத தெய்வம்தான் இந்த சக்தி வாய்ந்த அம்மன் பண்ணாரி அம்மன். சத்தியமங்கலத்திலே அமைந்திருக்கிறது. திம்பம் மலையின் அடிவாரத்திலே அமைந்திருக்கிறது. ஒரு காவல் தெய்வமாக இந்த தெய்வம் காட்சி தருகிறது. இந்த பகுதியிலே வண்ணார் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தண்ணீர் எடுக்க வருகிற போது ஆற்றிலே தவறி விழுகிறார். அப்போது இந்த தெய்வம் மனித உருவிலே, பெண்ணுருவிலே வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுகிறது. அதனால் அந்த பெண்ணினுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த அருள்மிகு பண்ணாரி அம்மன் காட்சி தருகிறார்.